நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த திருச்சி ஜாப் வித் பங்களாவின் நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்குதான் நண்பர்களே டிஎன்இபி பிளஸ் டிஎன்எஸ்சிசி, அதாவது தமிழ்நாடு மின்சாரத்துறை பிளஸ் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், இந்த இரண்டு டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 1200 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 16/7/2025 வந்து சொல்லிருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம், கும்பகோணம், சேலம், மதுரை, திண்டுக்கல், தருமபுரி, விருதுநகர், சென்னை இந்த லொகேஷனுக்கு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 6 வகையான பணிகளை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதோட முழு அப்டேட் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோ. ஸோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க மேலே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன். சோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில இருந்து டிஎன்இபி போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 418 காலி பணியிடங்கள் வந்து 12ஆம் தேதி நோட்டிபிகேஷன்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது நம்ம நேத்து பார்த்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 13/6/2025, அதாவது நேத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல 2 வகையான பணிகள் வந்து பார்க்க போறோம். ஒண்ணு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறை, டிஎன்எஸ்சிசி, டிஎன்இபி, இந்த இரண்டு போஸ்டிங்குமே இரண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து நேற்று கேட்டிருந்தீங்க, நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது வந்து டிஎன்இபி, டிஎன்எஸ்சிசில கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இதோ உங்களுக்கான போஸ்டிங்ஸ். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 13/6/2025 தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சில இருந்து வந்திருக்குது. சோ இந்த நோட்டிபிகேஷன் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 12/7/2025 சொல்லிருக்காங்க. ஒரு டெஸ்ட் விண்டோவா இருக்கீங்க அப்படின்னா 16/7/2025 முதல் 18/7/2025 நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வச்சுதான் எடுக்க போறாங்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 சொல்லி. இந்த பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் பொறுத்த 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து இருக்கும். சோ அது வந்து 31/8/2025 நடக்க போகுது. பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோர் ரிலேட்டட்ல வந்து இருக்க போகுது. இது 7/9 இருந்து அப் டு வந்து 15/9 வரைக்கும் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. சோ அது நம்ம வந்து சொல்லியிருந்தோம். டிஎன்இபி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்டிசி, இந்த 3 இதுக்கு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி. டிஎன்எஸ்டிசில ஒட்டு மொத்தமாக 500 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. டிஎன்இபிக்கு ஒரு 620 காலி பணியிடங்கள். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் இதுல நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 1910 காலி பணியிடங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்எஸ்டிசி, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அதுல உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா வந்து கொடுத்திருக்காங்க. அதை திரையில பார்க்க போறோம். இதை பாக்குறதுக்கு முன்னாடி லெவல் 1க்கு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 18,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 56,900 கொடுத்திருக்காங்க. இதுல ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எம்டிசி போஸ்டிங்க்கு வந்து உங்களுக்கு 40 காலி பணியிடங்களும், டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் லொகேஷன் 18 காலி பணியிடங்கள், டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூர் லொகேஷன் 55 காலி பணியிடங்கள், டிஎன்எஸ்சி திருநெல்வேலி லொகேஷனுக்கு 25 காலி பணியிடங்கள், டிஎன்எஸ்சி சேலம் லொகேஷனுக்கு 11 காலி பணியிடங்கள், டிஎன்எஸ்டிசி மதுரை லொகேஷனுக்கு 29 காலி பணியிடங்கள், எஸ்சிடிசிக்கு வந்து 43 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து எலக்ட்ரீஷியன் போஸ்டிங் வந்து ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன்ல கொடுத்திருக்காங்க. அதுல எம்டிசிக்கு 20 காலி பணியிடங்கள், டிஎன்எஸ்சி கும்பகோணம் லொகேஷனுக்கு 40 காலி பணியிடங்கள், டிஎன்எஸ்சி கோயம்புத்தூர் லொகேஷனுக்கு 49 காலி பணியிடங்கள், டிஎன்எஸ்சி திருநெல்வேலி லொகேஷனுக்கு 25 காலி பணியிடங்கள், டிஎன்எஸ்சி சேலம் லொகேஷனுக்கு 35 காலி பணியிடங்கள், டிஎன்எஸ்டிசி மதுரை லொகேஷனுக்கு 4 காலி பணியிடங்கள், எஸ்சிடிசி போஸ்டிங் வந்து 21 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் வெல்டர் போஸ்டிங் வந்து பார்க்க போறோம். அதுல எம்டிசிக்கு வந்து 30 காலி பணியிடங்கள், டிஎன்எஸ்சி கும்பகோணம் லொகேஷனுக்கு 12, டிஎன்எஸ்சி சேலம் லொகேஷனுக்கு 18, டிஎன்எஸ்சி மதுரை லொகேஷனுக்கு 4 காலி பணியிடங்கள் வெல்டர் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து ஃபிட்டர் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல டிஎன்எஸ்சி கும்பகோணம் லொகேஷனுக்கு 3, டிஎன்எஸ்சி திருநெல்வேலி லொகேஷனுக்கு 20, டிஎன்எஸ்சி சேலம் லொகேஷனுக்கு 4.
அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் டீசல் மெக்கானிக் போஸ்டிங்ல டிஎன்எஸ்சி கும்பகோணம் லொகேஷனுக்கு மட்டும் 18. அதே மாதிரி ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன்ல ஏசி மெக்கானிக் டிஎன்எஸ்டிசி சேலம் லொகேஷனுக்கு மட்டும் 3 காலி பணியிடங்கள். டிஎன்எஸ்டிசி சீட் மெட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் லொகேஷனுக்கு வந்து 10 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 700 காலி பணியிடங்கள் பிளஸ் வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் டிஎன்இபி, அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷன், அதுல டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் 656 காலி பணியிடங்கள். இது ரெண்டுக்கு மட்டுமே டிஎன்எஸ்டிசிக்கும் டிஎன்இபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டு மொத்தமாவே ஒரு 1200 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 1910 காலி பணியிடங்கள்ல இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற காலி பணியிடங்களுமே மத்த டிபார்ட்மெண்ட் சேர்த்து தான் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. அதுல மேக்சிமம் ஏஜ் லிமிட் உடல் ஊனமுற்றவர்கள், எக்ஸ் சர்வீஸ்மேன், சோ விண்டோஸ் டிபார்ட்மெண்ட். சோ இந்த இதுக்கு ரெண்டுமே பார்க்க போறோம். இதுல மெக்கானிக்கல், ட்ரேட்ஸ்மேன், வெல்டர், ஃபிட்டர், டீசல் மெக்கானிக், ஏசி மெக்கானிக், சீட் மெட்டல், இது இந்த போஸ்டிங் எல்லாமே டிஎன்எஸ்டிசி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து 30, இதே வந்து உடல் ஊனமுற்ற 40, இதே வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் 48, இதே வந்து விண்டோஸ் வந்தீங்கன்னா 30, இதே டிஎன்இபில எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 32, 42, 50 ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிச்சு ஒன் பை ஒன்னா வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசி டிஎன்இபிக்கும் சேர்த்து என்னென்ன படிக்கணும், அதுக்கான தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா. சோ இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் சிவில் முடிச்சிருக்கணும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் டிஎன்எஸ்டிசிக்கு 10th 12th முடிச்சு ஐடி வந்து முடிச்சிருக்கணும். ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் எலக்ட்ரீஷியன் 10th முடிச்சு ஐடிஐ வந்து முடிச்சிருந்துக்கணும். அதே மாதிரி ட்ரேட்ஸ்மேன் வெல்டர் போஸ்டிங் 10th முடிச்சு ஐடிஐ வந்து கண்டிப்பா முடிச்சிருந்துக்கணும். அதே மாதிரி ஃபிட்டர் போஸ்டிங் 10th முடிச்சு ஐடிஐ வந்து சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அதே மாதிரி ஜூனியர் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து 10th முடிச்சு ஐடிஐ சர்டிபிகேட் வச்சிருந்துக்கணும். அதே மாதிரி ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஏசி மெக்கானிக் வந்து 10th முடிச்சு ஐடிஐ சர்டிபிகேட் வந்து வச்சிருந்துக்கணும். ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் சீட் மெட்டலுக்கு 10th முடிச்சு ஐடிஐ சர்டிபிகேட் வச்சிருந்துக்கணும். டிஎன்இபிக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து உடல் ஊனமுற்றவர்கள் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. பட் இப்ப நம்ம பார்க்க போறது டிஎன்எஸ்டிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ல செக் பண்ணுவாங்க. அந்த இதுல இருந்து ஹைட் வந்து 152 வந்து மினிமம் இருக்கணும், வெயிட் வந்து மினிமம் 45 kg வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், அதுல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து 100 மார்க்குக்கு வைக்க போறாங்க. அதுல பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அந்த மாதிரி கேரக்டர் பிரிக்க போறாங்க. பார்ட் பி சப்ஜெக்ட் பேப்பர் ரிலேட்டட்ல டிப்ளமோ ஐடி, அதுல 200 மார்க்ஸ் 3 hours எக்ஸாமினேஷன், ஒட்டுமொத்தமாக 450 மார்க்குக்கு வந்து வைக்கிறாங்க நண்பர்களே. இதுல கட் ஆஃப் மார்க் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ உங்களுக்கு 60 மார்க் கண்டிப்பா இருக்கணும். பார்ட் பி, பார்ட் சி சேர்த்தி 135 பிளஸ் பார்ட் 2 சேர்த்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அதர் 60, 150 சொல்லியிருக்காங்க. டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து ஓஎம்ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் வந்து வைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்றது இங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்ணீங்கன்னா நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாநிலத்தில் யார் வேணாலும் எங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் நண்பர்களே. டிஎன்எஸ்டிசியா இருக்கட்டும், டிஎன்இபியா இருக்கட்டும், இரண்டுக்குமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங் வந்து 12/7/2025 அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு நீங்க படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். அந்த மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஆட் கால்ல வந்து கொடுத்துருக்கேன், இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஎன்எஸ்டிசி இருக்கட்டும், டிஎன்இபி தனித்தனி மெட்டீரியல், டிஎன்பிஎஸ்சி அந்த 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் தமிழ், மேத்ஸ், சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியா மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஆப்டிடியூடு 25 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க. 25 to 30 அவுட் ஆஃப் 25 to 30 எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்க கொடுக்குற ஆப்டிடியூடு மெட்டீரியல் இப்பவே நீங்க வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம்.
சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துருக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.